திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, நால்வர் பொற்றாழியம் உயிர் துணையே. குருவர்களின் திருவருளையும் திருவடிகளை வணங்கி நிற்கின்றேன். 2ஆம் திருமுறை 13ஆம் பதிகம். திருக்கோளம்பம். இந்த திருக்கோளம்பம் திரு மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் பாதையில் உள்ளது. இறைவன் கோகிலேஸ்வரர், இறைவி அருள்மிகு சௌந்தரநாயகி, தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், விருட்சம் வெல்வம். இந்த தலத்தில் இந்திரனால் சபிக்கப்பட்ட சந்தன் அப்படிங்கிற வித்யாதரன், அவனை சபிச்சதுனால குயில் உருவம் அடைஞ்சிடறான். அந்த குயில் உருவம் நீங்குமாறு இங்கே வழிபட்டு தன்னுடைய பழைய உருவத்தை அடைந்தான் அப்படிங்கிறது. வழிபட்டு இங்கே பழைய உருவத்தை அடைந்தான். அடுத்தது இந்த லிங்க திரும்பேணி சுயம்பு மூர்த்தம். அம்மை பசுவாய் பூசித்த தலம். பசுவாய் இருந்து பூசித்த போது அவளுடைய கால் குழம்பு இந்த ஆவுடை மேலே பதிந்து இருக்கிறது. பெரிய பானம், லிங்க திருமேனி பெரிய பானம். அந்த ஆவுடையோட ஆனா கோன்னு சொல்லுவாங்க. கோனாலும் பசு எல்லாம் ஒன்று தான். அந்த ஆவுடைய அதனுடைய குழம்பு பட்டதுனால கோளம்பம்ன்ற பேரு. 1ஆவது பாடல். திருநீரணிந்த திருமேனி. வெந்நீரணிந்த திருமேனி, நீள்சடை பொங்கி வரும் அந்த கங்கையை சடையில் நிறைவித்த நீண்ட சடை உடையவன், நிறைவு உள்ளதோர் அந்த கங்கையை சடையில சூடியிருக்கிறான், அதை சொல்றாங்க. அடுத்து திருமேனியே பாகமாக உடையவன், குளிர்ந்த பொழில் சூழ்ந்த கோளம்பம் தலத்தை விரும்பி வழிபாடு செய்யக்கூடியவன், அவனை நாமும் விரும்பி ஏத்த நம் இடர்னா துன்பம், அந்த துன்பம் நீங்க நம்ம அவனை விரும்பி வழிபடணும். இப்படி பொழில்கள் சூழ்ந்த வெந்நீரணிந்த கங்கையை சூடிய அந்த கோளம்ப பெருமானின் தலத்தை அவன் விரும்பி அவனுக்கு இடமா ஏத்திருக்கானா, அவன் விரும்பி அங்க இருக்கானா, அவனை நம்ம விரும்பி ஏத்தனம்னா நம்மளுடைய இடர்கள் நீங்கும். 2ஆவது பாடல். மை போன்ற கண்டம், அப்படி கண்டத்தை உடையவன், மான்மரி, மரினா கன்று, மான் கன்ற கையில ஏந்தியவன், மணம் கமல் பொழில் சூழ்ந்த கோளம்பம், அப்படி இருக்கக்கூடிய இந்த கோளம்பப்பதியில் இருக்கும் செய்யான்னா செம்மேனி, செய்யினா செம்மேனி உடையவன், செம்பொருள், அவன் நமக்கு செம்மையை தருபவன், தேன்னை பால் என உகந்த ஆடிய மெய்ப்பொருள், அவனை இடைவிடாது உள்குப்பவர்னா அவனை விடாம நினைச்சுக்கிட்டே இருக்கிறவங்க அவங்களுடைய வினை மேல் வினை அடையாது. அவனை நினச்சிக்கிட்டே இருக்கவங்களோட வினைகள் அவங்கள அடையாது அப்படிங்கிறது. 3ஆவது பாடல். ஏதன்னா குற்றம் ஏதும் இல்லாத இமையோர்கள் அந்த குற்றமில்லாத வேதங்களின் வடிவானவன், அவங்க தொழக்கூடிய அந்த வேதங்களின் வடிவானவன், ஒரு காதில் வெண்தோடும் ஒரு காதில் குழையும் அணிந்த காதை உடையவன். குழையில ஒரு காதில் வெண்தோடுங்கிறது அது அம்மை பாகம், குழைங்கிறது அப்பன் அவனோட பாகம். அப்படி அணிந்த காதை உடையவன், பொழில்கள் விளங்கிய கோளம்பம்பதி உள்ள பெருமானே, நும் வினை நையும்படி ஏத்துமீன்கள். நம்ம வினை நஞ்சு போயிடணுமா, அது செயல்பட முடியாமல் நஞ்சு போகிற அளவுக்கு கெடும்படி அவனை நம்ம அங்கே இருக்க பெருமானே வழிபாடு செய்வோம். 4ஆவது பாடல். சடைக்கற்ற உடைய, சடையில் அவனுடைய சடை பிரிப்பிரியா இருக்கும், அப்படி உடைய ஆற்றல் உடையவன், அதுதான் புன்சடைன்னு சொல்லுவாங்க. சடை அப்படி இருக்கக்கூடிய அந்த சடைக்கற்ற உடையவன், குளிர்ந்த தாமரையான், அந்த பிரம்மாவோட கபாலம் தலை ஓட்டை கையில ஏந்தி விடையேறி வருபவன், 4 வேதம் வேள்வி என நன்கு உணர்ந்தவன். வேதம் வேள்வி இதெல்லாம் நன்மை செய்யக்கூடிய பொருள், அதனால அதை உடையவன். குளிர்ந்த பொழில் திருக்கோளம்பம் தம் வாழிடமாக உடையவன், அவன் ஊர் எதுனா திருக்கோளம்பம் அப்படின்னு அவன் அங்கே அவனுக்கு வாழிடமாக வச்சிருக்கானோ, அவனை நம்ம இடைவிடாது ஏத்தமின் வழிபாடு செய்ய நம்ம உள்ளம் குளிர நம்ம குளிர்ந்த ஒரு சிந்தையோடு அவனை ஏற்றணுமா. அப்படி ஏற்றுனா நம்மளுடைய சுருங்குமன்னா நம்ம அவனை வழிபாடு செய்யணும். அடுத்தது 5ஆவது பாடல். கார்னா மேகமாய் இருக்கக்கூடியவன், மேகமாய் இருந்து திருவருள்ங்கிற அந்த மலையை பொழிவிப்பவன், கொன்றை மாலை அணிந்து அம்மையை பாகமாக வைத்து உகந்து, அந்த அம்மையை பாகம் வைத்ததால மகிழ்ச்சியால் ஓங்கிய சீர் உடையவன், சீருன்னா செம்மை பொருள், பொழில் சூழ்ந்த கோளம்பம் மேவிய பெருமானை ஏத்தன வழிபாடு செய்ய நம் இடர் ஒல்கம்னா சுருங்கிரும்,
நைந்தனால இப்போ சுருங்கிருச்சு. அடுத்தது 6வது பாடல். முற்காலத்தில் கல்லால மர நிழலில் அமர்ந்து அறமுறைத்த முக்கட்பரஞ்சோதி, நால்வருக்கு அருள் செய்தவன் சொல்கிறோம்ல, அதான் கல்லால் நிழந்து தட்சிணாமூர்த்தியாக இருந்து அறமுறைத்தவன். ஒளி வடிவம், பரஞ்சோதிங்கிறது ஒளி வடிவம், ஒளி பேரொளி பிளம்பாய் நிற்பவன். முப்புறம் 3 நொடிப்பளவில் எரியும்படி செய்தவன். திருக்கோளம்பம் கோயில் கொண்ட பெருமான். நாவார கூற, நம்ம நாவு ஆர்த்தல்னா நான் அதை செய்யறதுக்கு விரும்பி செய்யணுமா, அப்படி நாவார கூற கூற நம்ம உள்ளம் குளிருமாறு அவன் செய்வான். நம்ம உள்ளம் குளிருமாறு நம்ம அவனை நாவார கூறணுமா. 7வது பாடல். சொல்லின் வடிவமானவன், முப்புறம் 3 அளித்த வில் உடையவன். வேதம் வேள்வி தன்னை கொல்ல வந்த 3 அளித்த வில் உடையவன். வேத வேள்விகளை உடைய அந்த பதி, தன்னை கொல்ல வந்த யானையின் தோலை உரித்து போர்த்த கோளம்ப பெருமானே, நன்மையே வடிவமானவனே, ஏத்துமின் ஏத்தினால் நும் இடர் நையுமே, நம் வினை நையுமாறு செய்வான், அதனால அவனை ஏத்துங்கள் அப்படிங்கிறது. 8வது பாடல். வில்லை ஆயுதமாக உடைய அரக்கன் ராவணன், அவனை சிறுமைப்படும்படி தன் கால் விரலால் ஆற்றல் அளித்த பெருமான். கொடிய காலனை மார்க்கண்டேயனுக்காக கோபம் கொண்டு அழித்தவன். பெருமை பொருந்திய கோளம்பம், அங்கு இருக்க விருப்பமுடையவன். அவனை பற்றுபவர் விரும்புவர் மேல்வினை, அவனை பற்றி விருப்பத்தோடு இருக்கவங்களோட மேல்வினை அவங்களுக்கு இனிமேல் வினை தொடராது அப்படிங்கிற, பற்றானா தொடர்ந்து வராது அப்படிங்கிற. 9வது பாடல். நீண்ட உருவமுடைய திருமால், பிரம்மனும் அறியாத வகை நின்ற ஓங்கி தளலாய் நின்றவன். பண்டரங்க குத்து ஆடுபவன். இந்த திருக்கோளம்பத்தில் வெள்ளை விடையை கொடியாக உடையவன், இடபக்கொடி உடையவன். அவனை கூறுமீன்கள் உள்ளம் குளிர், அவனுடைய உள்ளம் குளிரும்படி நம்ம கூறணும். அவனை உள்ளம் குளிரும்படி வாழ்த்துங்கள் அப்படிங்கிறது. 10வது பாடல். புத்தர் சமணர் கூறும் முறை மெய் உரை ஆகாது, அது பொய்யுரை. பெருமை உடைய கொத்து கொத்தாக இருக்கக்கூடிய அந்த கொன்றை மலர்கள் உடைய பொழிலில் மலர்கள் அப்படியே கொத்து கொத்தாக பூத்து இருக்குமா, அப்படி இருக்கக்கூடிய திருக்கோளம்பத்தில் உரையும் அத்தன்னா தந்தை, உயிர்க்கு தந்தை, அவனை நீங்கள் ஏற்றுவீங்கள், அந்த தலைவனை நீங்கள் ஏற்றுவீங்கள். அல்லல் இருக்கவே நம்மளுடைய துன்பப்படுத்தக்கூடிய அந்த அல்லல்கள் அரும்படியாக நீங்கள் அவனை ஏற்றுங்க, அந்த கோளம்பத்தில் இருக்கக்கூடிய தலைவனை ஏற்றுங்கள் அப்படிங்கிற. 11 பாடல். குளிர்ந்த நீர் நிறைந்த பொழில் உடைய மாநகர், எது இந்த திருக்கோளம்பம். உயிர்களிடம் நட்பு கொண்டுள்ள திருஞான சம்பந்த பெருமான் பாடிய பாடல். இந்த திருக்கோளம்பத்தை பாடல் 10 இதை பண்ணோடு பாட வல்லார் இல்லையாம் பாவமே, அவங்களுக்கு பாவம் இல்லையாகும்படி செய்வார். முதல்ல நைந்தது, அடுத்து சுருங்குச்சு, இப்ப இல்லையாகும்படி ஆயிடுச்சு. இந்த பதியத்தை பண்ணோடு பாட வல்லவர்கள் அவங்களுக்கு பாவம், அவங்க செய்த அந்த பாவம், அவங்க படக்கூடிய துன்பம், இந்த வினைகள் அது நைந்து சுருங்கி இல்லையாம்படி செய்வார் அப்படிங்கிறார். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு சௌந்தரநாயகி உடனாய் உரையும் திருக்கோகிலேசுவரர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி.